இது என்ன ஊட்டியா இல்லை ஒருவேளை கொடைக்கானலா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை, இது நம்ம சென்னை செம்மொழி பூங்கா. ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோஸ் பார்த்துருப்போம். ஆனால் சென்னையில் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. ரொம்ப அழகாக பல விதமான பூக்களை கொண்டு வந்து இங்கே ஒரு அழகான ஃப்ளவர் ஷோவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது 4வது ஃப்ளவர் ஷோ, சென்னையில் நடக்கிற 4வது ஃப்ளவர் ஷோ. 30 லட்சம் பூத்தொட்டிகளில் பூக்கள் வச்சுருக்காங்கன்னு நான் முதல்ல பேப்பரில் படிக்கும்போது நிச்சயமாக நம்பலை. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு அதை விட கூட அதிகமாக இருக்கலாம்னு தோணுது. எல்லா செடிகளுமே தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வகையான மலர்களை நாம் இங்கே பார்க்க முடியும். பெட்டூனியா, சால்வியா, செவ்வந்தி, ரோஜா, பெகோனியா, அந்தூரியம், ஃபெண்டாஸ், சாமந்தி, டயாத்தஸ், சினியா, டொரீனியா, கேலஞ்சுலா, கோழிக்கொண்டை, வாடாமல்லி, ஃபான்சி, டெல்ஃபினியம், ஃபால்சம், ஹெட்ரான்சியா, பாயின்செடியா, ஃபென்ஸ்டிமான், டேலியா என்ற மலர் வகைகளை நாம் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெசினா, ஃபைகஸ், கோலியஸ், அரேலியா, காரிலைன், அகோலனிமா, எராந்திரமம், பிளான்டோனின்ட்ரான் போன்ற பல்வேறு அலங்கார செடிகளை இங்கே வச்சுருக்காங்க. வண்ணமயமான விதவிதமான இந்த பூக்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க பூவால் அலங்கரிக்கப்பட்ட கடிகாரம் பர்ஃபெக்ட் டைம் காட்டுதுங்க. பெரியவங்களுக்கு 200 ரூபாவும் சிறியவர்களுக்கு 100 ரூபாவும் வாங்குறாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. காருக்கு 100 ரூபா வாங்குறாங்க. இது ஒரு வகையான சம்பங்கி பூ. ஆலமரம், பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள், ஆர்ச். நிறைய மக்கள் வராங்க, ரொம்ப குதூகலமாக இருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க முகத்தில் தெரியுது. இந்த மாதிரி நிலத்தில் அழகழகான பூக்கள் ஒரு அழகான ஜமக்காலத்தை விரித்த மாதிரி அங்கங்கே பார்க்க முடியுது. பட்டர்ஃப்ளை ஆர்ச். மலர்களே மலர்களே இது என்ன கனவா? இந்த கட்டணம் ஏழைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசு இதை கொஞ்சம் பாதியாக குறைச்சா எல்லாரும் வந்து இதை கண்டு கழிக்கலாம். படகு மாதிரியான வடிவத்தில் பூ அலங்காரம். ஒரே பூல 2 நிறங்கள். இது அழகா இருக்கு இல்லையா? பெண்கள் நடனம் ஆடுவது போல அலங்கரிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு சரியான நேரம் இந்த டிசம்பர் ஜனவரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம சென்னை வெயிலுக்கு இந்த பூக்கள் எல்லாம் கருகிடும், இல்லை வாடிடும். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இத்தனை நாட்கள் சஸ்டைன் ஆக முடியாது. மேஜிக்கல் கப். அன்னப்பறவை, ஸ்வான்ஸ். மஞ்சள் பூவால் அலங்கரிச்சிருக்காங்க. ஜீப் ரொம்ப அழகாக இருந்தது. இது நேரில் பார்க்கும்போது இன்னும்
மயில். விடுமுறை நாட்கள் இல்லாத மற்ற நாட்களில் போனால் நாம் இன்னும் மக்களே இல்லாமல் அழகாக இந்த இயற்கையை மட்டும் படம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு குளம் இருக்குது. குளத்தில் நிறைய அன்னம் வாத்துகள்லாம் இருக்குது. அழகான ஒரு இடம் சென்னைக்கு நடுவில். இந்த ஃப்ளவர் ஷோ இல்லைன்னா கூட நாம் இங்கே வந்து இந்த செம்மொழி பூங்காவை பார்த்துட்டு போகலாம். ஆமை, ஆனால் இந்த ஃப்ளவர் ஷோ இந்த பூங்காவிற்கு சிறப்புக்கு மேலும் சிறப்பு செய்கிற மாதிரி இருக்குது. யானைகள், இது முழுக்க முழுக்க தொட்டியால் வச்சுருக்காங்க, அலங்கரிச்சிருக்காங்க. 18ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஷோ இருக்க போகுது. அதனால் உடனடியாக கிளம்புங்க, செம்மொழி பூங்காவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஷோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.